வணக்கம். ஊடகாலத்தினுடைய இன்னொரு தாண்டவர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ இதை பற்றி பேச போகிறோன்னா, கார்த்தி சிதம்பரம் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அவருடைய பேட்டி கொஞ்சம் வைரலாக போய் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள, தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சிறிய சலசலப்பை ஏற்படுத்திச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அவருடைய கருத்தை நம்ம முழுவதுமாக ரிஜெக்ட் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணியில் இருந்தோங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் திமுகவுக்கு அடிபணிஞ்சு நடக்கணுமா, இல்லை தலை குனிஞ்சே தான் இருக்கணுமா, எங்களுடைய கருத்துக்களையோ எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்க்குறதுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாதா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அவர் சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இப்போ அவர் அவருடைய கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு, காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கு இங்கே யாராவது தடையாக இருக்காங்களா, இல்லை திமுக தான் தடையாக இருக்கா, இல்லை இந்தியா கூட்டணியில் உள்ள எந்த கட்சியாவது இவங்களுக்கு தடை சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரிலாம் உங்கள் கட்சியை வளர்க்காதீங்க அப்படின்ட்டு. உங்கள் கட்சியை வளர்க்குறோன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் மக்கள்கிட்ட போகணும். நீங்கள் 100 ஆண்டு வரலாறுலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை. 67க்கு அப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது மிகப்பெரிய உண்மை. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாத்துலேயுமே அலையன்ஸ் பாலிட்டிக்ஸை வச்சு தானே எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகி கட்சிக்கு உயிர் இருக்குன்னா காரணம் என்ன? அலையன்ஸ் பாலிட்டிக்ஸ் தான். ஒன்று திமுகவோட இல்லாட்டி அதிமுகவோட, இப்படி அலையன்ஸ் பண்ணி தான் உங்கள் கட்சியை நீங்கள் உயிராக வச்சுருக்கிறீங்கிறது உண்மை. உண்மையிலேயே கார்த்தி சிதம்பரமும் காங்கிரஸ்காரர்களும் கட்சியை வளர்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விடுதலை சிறுத்தைகள் தான் உங்களுக்கு உதாரணமாக இருக்குது. அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எக்காரணத்தை முன்னிட்டும் திமுகவோ இல்லை ஆளுங்கட்சி அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு எதெல்லாம் தான் வேறுபட விரும்புகிறாங்களோ, எதுக்கெல்லாம் ஆப்போசிஷன் தெரிவிக்க விரும்புகிறாங்களோ, அல்லது அது இந்த கருத்தோடு நாங்கள் உடன்படல அப்படிங்கிற எல்லா கருத்துக்குமே விடுதலை சிறுத்தைகள் அருமையாக போராட்டம் பண்ணுறாங்க. அது வேங்க வயலாக இருக்கட்டும், இல்லை எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சின்ன ஈவன் கள்ளக்குறிச்சி பிரச்சனையில் கூட அவங்க அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க கட்சியை வளர்க்குறாங்க. அதன் மூலம் தொண்டர்களை ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொண்டர்களுடைய ஒரு ஆர்வம் ரிவைவல் ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க தொண்டர்களோட. ஸோ தொண்டர்களோட அவங்க பண்ணுற மாதிரி ஏன் நீங்கள் பண்ணுங்கள், உங்களை யார் வேணான்னா? நீங்கள் இப்போ எல்லா திமுகவுடைய எல்லா திட்டங்களுக்கும், எல்லா கொள்கைகளுக்கும், எல்லா நிகழ்வுகளுக்கும் அப்படியே ஆமாம் சாமி போடணுன்னு யாராவது சொன்னாங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது இதை பற்றி சொல்லியிருக்காரா? நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படி எழுத்து பேசுனீங்கன்னா உங்களோட அலையன்ஸ் நாங்கள் கட் பண்ணணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம், இல்லை உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்குன்னு தனித்துவம் இல்லையான்னு கேட்குறீங்க. உண்டு தான், ஒரு கட்சிக்கும் தனித்துவம் இருக்குது. அந்த தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்கு, அதை வளர்ப்பதற்கு, அதை மக்களோடு கொண்டு போய் அந்த தனித்துவ அடையாளத்தை சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? போன தடவை ஒரு 9 எம்பிங்க இருந்தீங்க. இந்த தடவையும் ஒரு பாண்டிச்சேரியோட சேர்த்து 10 எம்பிங்க இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் நீங்கள் களத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? களத்துக்கு போய் நீங்கள் மக்களோட மக்களாக சேர்ந்து நீங்கள் போராடுங்க. மக்களுடைய உரிமைகளுக்காக திமுக அரசாங்கம் ஏதாவது தப்பு செய்யுதுன்னா, இந்த இடத்துல திமுக அரசாங்கம் தப்பு செஞ்சிடுச்சு, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க. உங்களுக்கு யார் வேணான்னா, அதை விட்டுட்டு நீங்கள் எலெக்ஷனில் ஜெயித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி கட்சியை நாங்கள் திமுகவுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்கள. ஸோ இதுக்கு பதிலாக தான் EVKS இளங்கோவனும் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் கூட கிடச்சிருக்காதுன்னு உங்கள் கட்சிக்காரரே சொல்கிறாரு. அதேமாரி இப்போ இவர் மட்டும் அப்படி பேசல. ஏற்கனவே ஒரு தடவை செல்வ பெருந்தகை தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், அவருமே ஒரு இந்த தொனியில் ஒரு கட்சியை நாங்கள் வளர்க்கக்கூடாதா, நாங்கள் வளர்த்து தான் ஆகணும் எங்களுக்குன்னு இதே தொனியில் அவரும் பேசினார். ஆக உள்ள காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு குரல் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது ஒரு ஜனநாயக குரல். பொதுவாகவே காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா தனி மனித குரல்களுக்கு அங்கே எப்போதுமே ஒரு மரியாதை இருக்கும். அந்த கட்சியை பொறுத்தவரையிலையும் நம்ம அதை ஒத்து தான் ஆகணும். அது ஓகே, அது அந்த சென்ஸில் இருந்தால் ஓகே. ஆனால் உங்களை எல்லாத்துக்குமே அடிபணிய அப்படிங்கிற நோக்கம் எப்போதுமே திமுகவுக்கு இருந்தது கிடையாது.
அது ஜென்டிலாக தான் இருக்குது. முதல்வர் வந்து மிக ஜென்டிலாக இருக்கார். அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான டீசெண்டான பாலிடிக்ஸ் பண்ணுறதால தான் அவர் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க, எந்தெந்த இஷ்யூவில் எதிர்ப்பு தெரிவிக்கணும், எந்தெந்த இஷ்யூவில் கவர்மெண்ட்டை பாராட்டணும், உங்களுடைய தனித்தன்மை எப்படி வளர்க்கணுங்கிறத நீங்கள் செய்யுங்க. அவர் உங்களை வேணான்னு சொல்லலையே. அவர் ஏதாவது கடிவாளம் போடுறாரா? நீங்கள் மக்களோட போங்க, ஏதாவது போராட்டம் நடத்துங்க. அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் கேட்டிங்கன்னா உங்கள் கூட்டணி கட்சி தான் கண்டிப்பாக பர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க உங்களை கோச்சிக்கிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஆப்போசிஷன் ரோல் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பார்ட்டி ரோல் நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதுக்கு இங்கே யாருமே தடையாக இல்லை. நாங்கள் வந்து ஏற்கனவே இது சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கூட நான் அதான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தனித்துவமான விஷயங்களை ஏன் வந்து விட்டு கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது. இப்போ இந்த அதிமுகவினுடைய அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? மக்களோட மக்களாக போய் நீங்கள் பணி செஞ்சீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி, காமராஜர் காலத்தில் இருந்த மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் இருப்பாங்க. அவங்க மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைகளை தலைவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அதன் மூலம் தான் திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. இன்க்ளூடிங் இந்த மதிய உணவு திட்டம் கூட அப்படி தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல கட்சி தான், ஒரு ஜனநாயகமான கட்சி தான், அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரையிலையும் ஒரு அலையன்ஸ் போட்டு ஜெயிச்சிடுறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிக்களே எடுத்துங்களேன். போன தடவை இருந்தீங்களே 5 வருஷம், என்ன பண்ணீங்க நீங்கள்? நிறைய எம்பி வந்து அந்த பக்கம்லாம் போகவே இல்லை, மக்கள்கிட்டவே போகல. நிறைய எம்பிக்கள் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஜெயித்த பிறகு நன்றி சொன்னீங்களா என்னன்னே தெரில. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க போய் நன்றி சொல்கிறாங்க, திமுகலாம் போய் நன்றி சொல்கிறாங்க, விருந்துலாம் கூட போடுறாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சி எங்கே போய் ஜெயித்த பிறகு நீங்கள் எங்கேயா போய் நன்றி சொன்னீங்களா? அது வீடியோவில் எதுவும் வந்த மாதிரி தெரியல, எங்கேயும் ஊடகத்தில் வந்த மாதிரி தெரியல. 10 பேரும் ஜெயிச்சிங்க, இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஸோ காங்கிரஸ் தலைவர் வந்து செல்வ பிறந்தகை இதுக்கு ஏதாவது பண்ணணும். இது எப்படி இருக்குது? கட்சியை வளர்க்கணுன்னு வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்கிறது நியாயம்தான், அதை நம்ம ஒத்துக்கிறோம். தனித்தன்மையை வளர்க்கணுங்கிறது உண்மை தான். அதுக்கான கிரவுண்டு நடவடிக்கை என்ன, நீங்கள் களத்தில் என்ன போய் செய்கிறீங்க அப்படிங்கிறது தானே முக்கியம். அது ஒன்றும் செய்யாமல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து நாங்கள் திமுகவுக்கு அடிமையாக இருக்கணுமா, அது தேவையா எங்களுக்கு அப்படின்னு அப்படி பேசக்கூடாது. நீங்கள் வந்து திமுகவோட நன்றியோடு தான் நினச்சி பார்க்கணும். ஏன்னா அந்த தொண்டர்களும் சரி, திமுக தலைவர்களும் சரி, நீங்கள்லாம் எம்பி ஆகிறதுக்கு பயங்கரமாக உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா போன தடவை 5 வருஷத்தில் வந்து நிறைய எம்பிக்கள், உங்கள் எம்பிக்கள் தொகுதி பக்கமே போகல, அதனால் மக்கள் வெறுப்பாக இருந்தாங்க. ஆனால் இவங்க திமுக தொண்டர்களும் கட்சி தலைவர்களும் எம்எல்ஏக்களையும் போய் தான் அவங்கள ஜனங்களை சரி பண்ணி கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து இதுக்கு பிரச்சாரத்துக்கு போய் தான் வந்து இந்த வெற்றி கிடச்சிருக்கு. இந்த வெற்றி எளிதாக கிடச்சிதுன்ட்டு கார்த்தி சிதம்பரம் நினைக்கக்கூடாது. அது வந்து கடினப்பட்ட வெற்றி தான், கூட்டணி தர்மத்தில் கிடைச்ச வெற்றி தான். இந்த வெற்றியோ அல்லது கூட்டணியோ உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு எந்த வகையிலையும் வந்து தடையாக இருக்க போகிறது கிடையாது. அது தடையாகவும் இப்போ இல்லை. திமுக தொண்டர்கள் வந்து அவ்வளோ மோசமானவர்கள்லாம் கிடையாது, அவங்களும் டெமோக்ரஸியில் நம்பிக்கை உள்ளவங்க தான். கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு தனியான ஒரு அரசியல் பண்ணும்போது சிறு சலசலப்பு இருக்கும். என்னடா அது கூட்டணி கட்சியில் ஜெயிச்சுட்டு நமக்கு எதிராகவே போராடுறாங்களே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் மீது கூட அந்த மாதிரியான ஒரு சிறு சலசலப்பு இருக்கும். இருந்தாலும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, சரி அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க இந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறாங்க, நம்ம இதை ஏன் தப்பாக நினைக்கணுன்ட்டு அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. திமுக தொண்டர்களும் தலைவர்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதனால் நீங்கள் இதில் 2 விஷயந்தான். ஒன்று, நீங்கள் கட்சியை வளருங்க. கட்சியை வந்து வளர்க்குறது வந்து சும்மா சென்னையில் உட்காந்துக்கிட்டே உள்ள தொகுதியில் உட்காந்துக்கிட்டெல்லாம் வளர்க்க முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட போகணும், அது ஒன்று. 2வது வந்து இந்த கூட்டணி என்பது வந்து கடினப்பட்டு ஏற்பட்ட இந்தியா கூட்டணி. இந்த ராகுலை முன்னிறுத்தினதாக இருக்கட்டும், இல்லை இந்தியா கூட்டணியை கட்டமைத்ததாக இருக்கட்டும், அதில் வந்து முதல்வர் ஸ்டாலினோட ரோல் வந்து பெரிய ரோலு. அந்த ரோலுக்கு பங்கம் வராமல் உங்கள் பாலிடிக்ஸை நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் அந்த பாலிடிக்ஸில் நீங்கள் பண்ண வேணான்னு சொல்லவே இல்லையே, நீங்கள் பண்ணுங்கள். பட் இந்தியா கூட்டணி இப்போ தான் வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்குது. இதனுடைய ஒரு அடுத்த வீச்சு என்பது என்டிஏ கூட்டணியை பதவியிலேருந்து இறக்குறது தான். அது வரையிலையும் இல்லை, அதுக்கு மேலேயும் வந்து இந்த இந்தியா கூட்டணி நல்லா இருக்கணும்னா நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதுதான் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம். கட்சி நீங்கள் வளருங்க, கட்சி வளர்க்குறத பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது.
அதே சமயம் இந்தியா கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும்னு தான் ராகுல் காந்தி விரும்புகிறாரு. அந்த விருப்பம் தான் உங்களுக்கும் இருக்கணும். உங்களுக்கு கட்சிக்கு நிறைய மக்கள்கிட்ட போகணுன்னா போய் செய்யுங்க, பர்மிஷனை கேட்டு நீங்கள் பட்டே செய்யுங்க. அதேமாரி முதல்வரோட உங்களுக்கு காரியம் ஆகணுன்னா நீங்கள் பேசுங்க, போய் பேசுங்க. அதேமாரி இப்போதைக்கு ஆட்சியில் பங்கு நீங்கள் வகிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்காங்க. அவங்க திமுகவே இருக்கும்போது நீங்கள் அதில் எப்படி போய் கூட்டணி ஆட்சியில் அமைக்க முடியும்? அவங்களுக்கு ஏதாவது எம்பி எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டால் அவங்களை கேட்பாங்க கண்டிப்பாக. அந்த சூழலில் நீங்கள் சொல்கிற ஒரு கூட்டணி தர்மம் இல்லை கூட்டணி ஆட்சியை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து அவங்களே ஜெயிச்சிட்டாங்க, மக்களுக்கு அவங்களே மேண்டேட் கொடுத்துட்டாங்கங்கும் போது நீங்கள் எதுக்கு அதில் போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? ஏற்கனவே அது அப்படி தானே இருக்காங்க. அங்கே தனி மேண்டேட் இருக்கும்போது அவங்க கூட்டணி யாருமே அமைக்க மாட்டாங்க. எந்த ஸ்டேட்லேயுமே நீங்கள் பாருங்கள். நம்பர்ஸ் குறையும் போது தான் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆக கார்த்தி சிதம்பரம் சொன்னதே காங்கிரஸ்காரர்கள் நிலைநிறுத்தி அதை பார்க்க வேண்டும். அதில் உள்ள சிக்கல்களையும் கூட்டணிக்கு அது ஏற்படுத்தக்கூடிய சாதக பாதகங்களையும் அவங்க வந்து யோசித்து நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லது. காங்கிரஸ் சின்னத்தில் ஜெயித்த எம்பிக்கள்லாம் வந்து மக்கள் தொகுதிக்கு போய் வேலை செய்யணும். அந்த மாதிரி தங்கள் கட்சியை வளர்த்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது. இன்னொரு அமர்வில் வேறு ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.